சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்து விரய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திர பகவானா வர்றார். அதுல ஒருத்தருக்கு நேரம், காலம், பணம், செல்வாக்கு, அந்தஸ்து கூட விரயமாகிறது. விரயம் தானே, என்னுடைய கௌரவம் போயிடுச்சு, என்னுடைய மரியாதை போயிடுச்சு அப்படின்னு சொல்றதே ஒரு விதமான வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு விரயம்னு சொல்றோம். முயற்சி செய்து செல்வம் ஈட்ட வேண்டும் என்ற உத்வேகமும் வேகமும் அவர்களிடத்துல இருக்கு. சபை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நாகரிகம் கருதிய குணம் இவர்களிடத்துல இருக்கு. அப்ப அந்த செல்வத்தை சேர்க்கும் போது கூட எந்த நிலையிலையும் தாழ்ந்து போகாத ஒரு உயர்நிலையிலிருந்து செல்வம் சம்பாதிக்க வேண்டும், இறங்கி போகக்கூடாது, அதே நேரத்தில் எனக்கானதை விட்டு கொடுக்க கூடாது. சந்திர பகவான் ரெண்டு விதமா அவர்களை ஆட்கொள்றார். வளர்பிறை சந்திரனா இருக்கும்போது செல்வம் வந்துகிட்டே இருக்கு, தேய்பிறை சந்திரனா இருக்கும் பொழுது ஒரு பகுதியில் செல்வம் கரைந்துகிட்டே இருக்கு. ஒரு மாதத்துக்குள்ளவே பெரிய உச்சத்தையும் தொட்டவர்கள் இருக்கிறார்கள். பெரிய தொழிலதிபர்கள் கூட சிம்மராசியில் பிறந்தவர்கள் ஒரே மாதத்தில் தன் அந்தஸ்தை இழந்தவர்களும் இருக்கிறார்கள். ஒரு தொழிலை கத்துக்கிட்டாங்கன்னா அந்த தொழில் அது பெட்டி கடையா இருந்தாலும் சரி, நான் தான் சொந்தமா நடத்தணுங்கிற வைராக்கிய உறுதி குணம் அவர்கள் இடத்துல இருக்கு. இப்ப அந்த சந்திரன் போய் ராகுவோடையோ கேதுவோடையோ சேர்ந்தோ, கோச்சாரங்களில் ராகு கேது பயிற்சி சாதகம் இல்லாத நேரத்திலேயோ ஒரு தொழிலை துவங்குவதன் பேர்ல மிகப்பெரிய நஷ்டத்தையும் விரயத்தையும் வீழ்ச்சியும் சந்திச்சாங்க. பண விரயத்திலிருந்து எப்படி தப்பிக்கலாம்? எல்லா நன்மைகளும் கிடைக்கிறதுக்கு தான் 9 கோள்களுடைய வடிவமைப்பாக நவபாஷான முருகனை புலிப்பாணி சித்தர் ஐயாவினுடைய அருளால் போகர் பெருமான் ஐயா பழனியில உருவாக்கி இருக்கிறார். தொடர்ச்சியா எப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பண விரயம் நேர விரயம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பண விரயத்திலேருந்து எப்படி மீண்டு வரது அப்படிங்கிறதையும் புலிப்பாணி சித்தர் ஐயா வழியில் வந்த ஜோதிடர் கோகுலக்கண்ணன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம்மா. குரு வாழ்க, குருவே துணை. ஓகே சார். ஸோ இப்போ நம்ம போன வீடியோவில், அதாவது கடகம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு நல்ல வரவேற்பு வந்திருந்தது. எல்லாருமே வந்துட்டு உண்மையிலே எங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது, நிறைய வந்துட்டு ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்ததா நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதனால் பண விரயம் நேர விரயம் ஆகுது? அதாவது நீங்கள் கேட்கும் போதே பண விரயம்னு மட்டும் இல்லாமல் நேர விரயமும் எதனால ஏற்படுது அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு பாவகத்தை சொல்கிறோம். அதில் ஒருத்தருக்கு நேரம், காலம், பணம், செல்வாக்கு, அந்தஸ்து கூட விரயமாகிறது. விரயம் தானே, என்னுடைய கௌரவம் போயிடுச்சு, என்னுடைய மரியாதை போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதே ஒரு விதமான வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு விரயம்னு சொல்கிறோம். பணத்தை லாஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை ஜோதிட சாஸ்திரத்தில் 12வது பாவகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 12ஆம் இடத்தில் இருக்கிற கிரகம், 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம், 12ஆம் இட அதிபதியோடு சேர்ந்த கிரகம், 12ஆம் இட அதிபதி ஜாதகத்தில் எந்த நட்சத்திரம் வாங்கி எப்படி இருக்கிறார் அப்படின்னு சூட்சம கணக்கு இருக்குது. இதை நம்ம ஒவ்வொரு காணொளியிலையும் 12ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் என்ன பண்ணணும்னு தனித்தனியாக பார்ப்போம். இப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதை நம்ம ஏன் ராசி ரீதியாக சொல்கிறோம் அப்படின்னா, லக்னத்துக்கு தான் ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம். லக்ன ரீதியாக விரையாதிபதி யார், இப்போ சிம்ம லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் விரையாதிபதி யார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனால் ராசி ரீதியாக சொல்வதுக்கு காரணம் நம்ம நேயர்களுக்கு லக்னம் என்ன அப்படிங்கிறதுல சில குழப்பங்கள் சிலருக்கு இருக்குது. லக்னமே சரியாக இருக்கா என்னங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் ராசி ரீதியாகவும் இந்த பலன்கள் 100% ஒத்துப்போகுவதாகவே இருக்கிறது. அப்போ சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்து விரய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திர பகவானா வர்றார். சந்திரன்னு சொன்னோடனே உங்களுக்கு நினைவுக்கு வர்றது என்ன நினைவுக்கு வரும்? அமாவாசை, பௌர்ணமி, இந்த 2 நிகழ்வுகள் நினைவு வரும். சந்திரன் தன்னுடைய ஒளியை இழந்து ஒரு இருள் சூழ்ந்த நேரம் அமாவாசை. பிறை ஒவ்வொரு பிறையாக வளர்ந்து ஒளிரக்கூடிய சந்திரன் பௌர்ணமி சந்திரன். அப்போ சிம்மராசிக்காரர்கள் 2 விதமான செலவினங்களில் சிக்கி தவிக்கிறார்கள். ஒன்று, பணம் நல்லா வந்துக்கிட்டே இருக்குது, நல்ல பௌர்ணமி சந்திரன் போல் செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், புகழ் அனைத்தையும் உருவாக்கக்கூடிய பணம் இவர்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு. உழைப்புனால முயற்சி செய்து செல்வம் ஈட்ட வேண்டும் என்ற உத்வேகமும் வேகமும் அவர்களிடத்துல இருக்குது. உழைச்சிக்கிட்டே இருக்கணும், இந்த உழைப்பை மெருகேற்றிக்கிட்டே இருக்கணும், செல்வங்களை ஈர்க்கணும், நம்மளுடைய நேரத்தை ஒரு கௌரவமாக பயன்படுத்தணும், எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும், அந்தஸ்து கிடைக்கணுங்கிற அந்த சிம்மத்தினுடைய இயற்கை குணமே பார்த்தீங்கன்னா சபை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நாகரிகம் கருதிய குணம் இவர்களிடத்துல இருக்குது. அப்போ அந்த செல்வத்தை சேர்க்கும்போது கூட எந்த நிலையிலையும் தாழ்ந்து போகாத ஒரு உயர்நிலையிலிருந்து செல்வம் சம்பாதிக்க வேண்டும், இறங்கி போகக்கூடாது, அதே நேரத்தில் எனக்கானதை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மன உறுதி இவர்களிடத்துல இருக்குது. அப்போ அந்த சந்திர பகவான் 2 விதமாக அவர்களை ஆட்கொள்கிறார். வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது செல்வம் வந்துக்கிட்டே இருக்குது, தேய்பிறை சந்திரனாக இருக்கும் பொழுது ஒரு பகுதியில் செல்வம் கரைந்துக்கிட்டே இருக்குது. அவங்க கையில் அது பிடிக்க முடியல. என்ன காரணம்? சென்டிமெண்ட். அதாவது சந்திரன் அப்படின்னா சொன்னால் மனதை சொல்லக்கூடிய கிரகம். சந்திரன் மனதை இயக்கக்கூடிய கிரகம். சிம்ம ராசிக்கு விரையாதிபதி 12ஆம் இடத்ததிபதி சந்திர பகவானாக வருவதால் உங்கள் மனமே எண்ணமே சிந்திக்கும் விதத்தில் உங்களுடைய நேரத்தை இழக்க வைக்குது.
செல்வாக்குகளை இழக்க வைக்குது. அப்போ இந்த சந்திர பகவான் சும்மா இருப்பாரா? ஒவ்வொரு ராசிகளை நாள்கோள் இல்லையா, கடந்து 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 ஒரு மாதத்துக்குள்ளே சுற்றி வரணும் இல்லையா? அப்போ இவர்களுடைய வருமானம் என்பது ஒரு மாதத்துக்குள்ளவே பெரிய உச்சத்தையும் தொட்டவர்கள் இருக்கிறார்கள். பெரிய தொழிலதிபர்கள் கூட சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஒரே மாதத்தில் தன் அந்தஸ்தை இழந்தவர்களும் இருக்கிறார்கள். ஒரே நாளில் உச்சபட்ச அரசியல்வாதியாக உயர் பதவியை பெற்றவர்களும் இருக்கிறார்கள். முப்பெருந்துறை அமைச்சராக இருந்து ஒரே நாளில் தனது அந்தஸ்தையும் செல்வாக்கையும் இழந்தவர்களும் இருக்கிறார்கள். அப்போ பாருங்கள், இந்த சந்திரனுடைய தாக்கம்ங்கிறது உங்களை ஒரு மாதத்துக்குள்ளே எங்கேயோ கொண்டு போயிடும், 2 நாளைக்குள்ளே உங்களை நடுத்தருவுக்கும் கொண்டுட்டு வந்துடும். அப்போ இதற்கு காரணமே விரையாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன். அவருடைய தாக்கங்கள் தான் இவங்களுக்கு செல்வங்களை இழக்க வைக்குது. அடுத்து சந்திரன் என்னன்னு சொல்கிறோம்? அம்மான்னு சொல்கிறோம், தாயார்னு சொல்கிறோம். இவங்கள்ட்ட சென்டிமெண்ட்டு ஜாஸ்தி, அம்மா மேலே அதீதமான அன்பு பாசம் அப்படின்னு அன்புக்கு இயங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த சந்திரன் பலவீனப்படும் பொழுது அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க. அம்மா வயது உற்ற முதியவர்களிடத்திலும் பாசமாக இருக்கிறாங்க. அப்போ எங்கே சுற்றினாலும், இப்போ இவங்க ஒரு வெளிநாடே சம்பாதிக்கிறதுக்காக போனாலும் கூட மனசு ஏற்றுக்க முடியல, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கணுமே அப்படிங்கிற அந்த தனிமை உணர்ச்சி இவங்களை என்ன பண்ணுது, மீண்டும் வீடு தேடி அவர்களை வர வைக்குது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் கஷ்டப்பட்டு பயணப்பட்டு கடல் கடந்து போயும் கூட, ஏன்னா சிம்மராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி சந்திரன், கடகராசி நீர் ராசி. அப்போ வெளிநாடு வெளியூர் பயணங்கள் பட்டும் கூட அவர்களால் குடும்ப பந்தங்களை விட்டு பிரிந்து இருக்க முடியாமல் அதுலேயும் ஒரு நஷ்டப்பட்டு ஊர் திரும்பி விடுகிறார்கள். அப்போ அங்கனையும் ஒரு பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட அடிமை வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்காது. அடிமை தொழிலாக இருக்கிறது மேக்சிமம் சிம்மராசிக்காரவங்க பாருங்கள், ஒரு தொழிலை கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த தொழில் அது பெட்டி கடையாக இருந்தாலும் சரி, நான் தான் சொந்தமாக நடத்தணுங்கிற வைராக்கிய உறுதி குணம் அவர்களிடத்துல இருக்குது. அப்போ அந்த தொழில் பண்ணணுங்கிற நேரத்தில் எங்கேயாவது சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நெகட்டிவாக இருக்கும் பொழுது இந்த விரையாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானுக்கு ராகு கேது முழுமையான பகை கிரகம். அப்போ அந்த சந்திரன் போய் ராகுவோடையோ கேதுவோடையோ சேர்ந்தோ, கோச்சாரங்களில் ராகு கேது பயிற்சி சாதகம் இல்லாத நேரத்திலையோ ஒரு தொழிலை தோங்குவதன் பேரில் மிகப்பெரிய நஷ்டத்தையும் விரயத்தையும் வீழ்ச்சியும் சந்திச்சிடறாங்க. அப்போ சென்டிமெண்ட்னால இழப்பு, தொழில் தொடங்குவதனால இழப்பு. அடுத்து சிம்மம்னா என்னங்க? சூரியன் யார்? சிங்கம்னா என்ன? காட்டுக்கு ராஜா. அப்போ ஏதாவது ஒரு பதவி எனக்கு வேணும், அட்லீஸ்ட் நான் இருக்கிற பகுதியிலையாவது ஒரு வார்டு மெம்பராக ஜெயிச்சிடலாம், ஒரு கவுன்சிலர் ஆயிடலாம், ஒரு பிரசிடென்ட் ஆயிடலாம், ஒரு அமைச்சர் ஆயிடலாம், ஒரு எம்எல்ஏ ஆயிடலாம். அதாவது உச்சபட்சமாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பதவி கிடைக்கணுங்கிற திடீர் ஆர்வமும் ஆசையும் வந்து இவர்கள் ஏதாவது ஒன்றில் முயற்சி பண்ணுறாங்க. நேரம் நல்லா இருக்கும்போது உச்சத்துக்கு போயிடுறாங்க. இதே சந்திரன் பலவீனமாக இருக்கும்போது, ஏன்னா சந்திரனை வைத்து தான் ஜாதகத்தில் யோகங்களை சொல்கிறோம். சந்திரன் நல்ல இடத்துல இருந்தால் கஜகேசரி யோகம், வசுமதி யோகம் அப்படின்னு மாளவியா யோகம்னு நிறையா சசமங்கல யோகம்னு சொல்கிறோம். அரசியலில் ஒருத்தல் வெற்றி பெறுவதற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் பலமான இடத்தில் இருந்தால் மட்டுமே, அந்த சந்திரனுக்கு கேந்திரங்களில் சுபகிரகங்கள் இருந்தால் மட்டுமே அரசியலில் வெற்றி பெற முடியும். அப்போ இவர்கள் இந்த மாதிரி காலகட்டங்களில் போய் எங்கேயாவது செல்வத்தை என்ன பண்ணிடுறாங்க, ஒரு பதவிக்காக போய் நின்று ஒரே சொத்துக்குத்து மனைவியோட நகை ஆபரணம் எல்லாத்தையும் வச்சு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தனது அஸ்திவாரம்னு சொல்லுவாங்கள்ல, வாழ்வாதாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாழ்வாதாரத்தையே பதவிக்காக அடமானம் வைத்து வெற்றி பெறணும்னு நினைத்து தசாபுத்திகள் சரியில்லாத பொழுது தோல்வியை சிந்தித்தவர்களும் இருக்கிறார்கள். அப்போ இந்த சந்திரன் தான் இத்தனைக்கும் இவர்களுக்கு என்ன செய்யுது, காரண கிரகமாக இருக்குதுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஓகே சார், ஸோ இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் எந்த மாதிரி விதத்தில் வந்து பணத்தை விரயம் பண்ணுறாங்க, நேரத்தை விரயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக இவங்க வந்து இந்த பண விரயத்துலேருந்து எப்படி தப்பிக்கலாம்? வழிமுறைகள்ல இருந்து, அதாவது நாள் கோல் இது ரெண்டுமே வந்து நம்ம கையில் பரம்பொருளால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் வழிபாடுகள் மூலியமாக, தெய்வத்தை நம்புறது மூலியமாக இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது புலிப்பாணியார் பரிகார பாடல்களில் நிறைய தெய்வ தரிசனங்களை பற்றியும் மகான்களுடைய தொடர்புகளை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி மக்களுடைய துயர் நீக்க, மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை நீக்க, கஷ்டங்களை நீக்க, எல்லா நன்மைகளும் கிடைக்கிறதுக்கு தான் 9 கோள்களுடைய வடிவமைப்பாக நவபாஷான முருகனை புலிப்பாணி சித்தர் ஐயாவினுடைய அருளால் போகர் பெருமான் ஐயா பழனியில் உருவாக்கியிருக்கிறார். அப்போவே அவருக்கு தெரிஞ்சிருக்குது, இந்த கலியுகத்தில் பல்வேறு பிரச்சனைகளை நம்ம சம்பாதிக்கும் போது, பல்வேறு பிரச்சனைகளை ஊழ்வினைகளால் மனிதன் துன்பப்படும் போது நீக்குவதற்கு ஒரே கடவுள் அந்த பழனி அம்பதியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுங்கிறத நவபாஷானத்தில் செய்து வைத்த சித்தர் பெருமக்கள் இருக்கக்கூடிய தேசம்தான் நம்ம தேசம். அப்போ இந்த பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு இவங்க வந்து முருகனிடத்தில் முறையிட வேண்டும், முதல் படி. அடுத்தது விரையாதிபதி சந்திரனுக்குரிய அதிதேவதை என்ன? சந்திரன்னா யார்? அம்மா. இவர்களுடைய விரயமான நேரம் வெளியில் செலவாகிறத இவங்க அம்மாவுக்கு தேவையான பணிவிடைகளை செய்வதன் மூலியமாக, ஒரு வீட்டில் அவங்க சமையல் பண்ணிட்டு இருக்காங்களா, கூட இருந்து ஆணாக இருந்தாலோ பெண்ணாக இருந்தாலோ உதவி செய்வது, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லையா அவங்களோட நேரம் செலவிடுவது, அவங்களோட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுறது, அவங்க வயது உத்த ஆட்களுக்கு உதவிகள் செய்கிறது,
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய அந்த சந்திரனுடைய அனுகூலங்களும் ஆசீர்வாதமும் கிடைத்து விரயம் என்பது இவர்களுக்கு இங்கே நேர விரயம் பண்ணும்போது பொருள் விரயத்தை அது புண்ணியமாக மாறி என்ன செய்யுது, தடுக்கப்படுது. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தண்ணீரை விரயப்படுத்துவதை தவிர்த்தே விட வேண்டும். தேவைக்கு பயன்படுத்தணும். எப்போ பார்த்தாலும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் தண்ணி எங்கேயோ ஒரு பைப்புலையோ எங்கேயோ ஒரு இடத்துலையோ அளவுக்கு அதிகமாக சிக்கனமாக இல்லாமல் விரயமாகிக்கிட்டே இருந்தாலே பொருளாதார விரயத்தில் மிகப்பெரிய பின்தங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு இவர்கள் ஆளாவார்கள். ஏன் சொல்லுங்கள்? சந்திரன் 12 கூடையவன், சந்திர பகவான் நீருக்கு அமைப்பான கிரகம், சந்திரனை நீர் ராசின்னு சொல்கிறோம். தண்ணிங்கிறது பஞ்சபூதத்தில் ஒன்று. பஞ்சபூதத்துக்கு பகைவனாக இருந்தால் எப்படி செல்வத்தை சேர்க்க முடியும்? அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அப்போ இந்த வழிபாடுகளெல்லாம் அம்பாளுடைய வழிபாடு, அம்பிகையினுடைய வழிபாடு செய்யும்போதெல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தில் இருந்து இவர்கள் விடுபடுகிறார். ஓகே, இப்போ வீட்டில் எந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றணும் சிம்ம ராசிக்காரர்கள்? ஓகே, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவை தாயாரை பாதம் பணிந்து வணங்கிக்கணும். அடுத்து எனக்கு அம்மா இல்லை சார், சின்ன வயதில் இதாகிட்டாங்க, தவறிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நினைவுகளாக அவங்கள தினசரி மதித்து நடக்கணும். அம்மாவினுடைய அம்மா பாட்டி வயதான முதியவர்கள் இருந்தால் அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இது முதல் படி. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக நம்ம இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலையும் கோவில் இருக்கும். அதில் சிம்மராசி சூரியனை அம்சமாக பெற்றவர்கள் 5க்கு அதிபதி குரு பகவானாக இருப்பதால் இவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சிவாலயமாவது இருக்கும். அது சிம்மராசியினுடைய கொடுப்பனை. அப்போ தினசரி காலையில் எந்திரிச்சு விநாயகமூர்த்தியை வழிபாடு பண்ணி சூரியனை நமஸ்காரம் செய்துவிட்டு இவங்க 5 நேரம் கோவிலுக்கு போகவில்லை என்றாலும் பரவாயில்ல, வாரத்தில் ஒரு நாளாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிடுவதற்கு முன்பாக, அசைவத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது, அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம், 12 மணிக்கு உள்ளாக சிவ தரிசனமும் அம்பிகை தரிசனமும் செய்து வருவது. வீட்டில் அந்த குலதெய்வத்தை அம்பிகையை நினைத்து தீபம் ஏற்றி விட்டு பணிகளை தொடங்குவது. இது சிம்மராசிக்கு விரய செலவுகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு சூப்பரான வழி. இப்போ தான தர்மம் நிறைய பண்ணால் இதுலேருந்து மீண்டு வரத்துக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எந்த மாதிரி தான தர்மம் பண்ணால் நல்லது? நீங்கள் கேள்வி கேட்டதில் நேர விரயமும் பண விரயமும் ஏற்படுவது எதனால்னு கேட்டீங்க. நிறைய விரயஸ்தானத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால் ஏகப்பட்ட விரயங்களை பற்றி சொல்லலாம். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், நம்ம உறவுகள் இணைந்திருப்பாங்க. இதில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானம் தர்மம் எல்லாருமே பண்ணணும். உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்கள்ல, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சு, பெரிய இடர் இவன் செய்த புண்ணியத்தினால போயிடுச்சப்பா, பெரிய லாஸ் வர தெரிஞ்சு, பெரிய நஷ்டம் வர தெரிஞ்சு, ஆனால் ஏதோ ஒரு நல்ல நேரம் என்னை ஒரு சின்ன விரய செலவோட தவிர்த்துருச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த சின்ன விரய செலவுகளை இவர்கள் தேடிக்கணும். அப்போ சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்ததிபதி சந்திர பகவானாக இருக்கிறதுனால சந்திரனுடைய பொருள் காரகத்துவத்தில் முதல்ல நம்ம சொல்கிறது உணவு தொழில், உணவு நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நீரை விரயமும் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் விரயம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த நீரை தவித்தவர்களுக்கு தாகத்திற்கு தண்ணீர் கொடுப்பதன் மூலியமாக புண்ணியத்தை தேடிக்கலாம். பாத யாத்திரை போகிற தெய்வ தரிசனம் பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு, வயதான முதியவர்களுக்கு, சிம்மராசிக்காரர்கள் ஒவ்வொருவரும் வீட்டு வாசலில் தாகத்திற்கு ஒரு தண்ணீர் பைப்பாவது ஒரு தண்ணீர் குடமாவது போக்குவரத்தில் இருப்பவர்களுக்கு கொடுப்பது என்பது சிறப்பு. இந்த தண்ணியை வெட்டியாத்தான் விரயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். பூச்செடிகளுக்கு இவர்கள் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி செடிகளுக்கு போய் தண்ணீர் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது மிகப்பெரிய நன்மையான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி கோவில் ஸ்தலங்களில் அன்னதானம் செய்வது சிம்மராசிக்கு மிகப்பெரிய விரய செலவுகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை தடுக்கும். அன்னதானங்கிறது 1000 பேருக்கு செய்தால் புண்ணியந்தான், ஒருவருக்கு கொடுத்தா கூட, ஒரு எறும்பிற்கு கொடுத்தா கூட அது புண்ணியந்தான். அப்போ இந்த சிம்மராசிக்கு ஆதிக்க கிரகம் என்ன சொல்கிறோம்? தானியத்தில் கோதுமையை சொல்கிறோம். கோதுமையில் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை பைரவருடைய அம்சமான நாய் வாகனத்திற்கு கொடுத்து வருவதும், காக்கா குருவிகளுக்கு போட்டு வருவதும், எறும்பு புற்றுக்கு இட்டு வருவதும், கோதுமையில் செய்யப்பட்ட பதார்த்தங்களை எறும்பு புற்றுக்கு இட்டு வருவதும் இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக உருவாகி பெரிய விரயங்களிலிருந்து இவர்களை தற்காக்கும். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். கண்டிப்பாக எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும். அடுத்தடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கான நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே இணைந்திருப்பாங்க. நன்றி சார். உங்களுக்கும் நன்றி. குருவருள் துணை நிற்கும்.